கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, டிஸ்ட்ரிபியூட் லேயர். ஒவ்வொரு லேயராக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரோசஸ் பண்ண போகிறோம். ப்ரோசஸ் பண்ணால் தான் அனிமேஷன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் 12 ஃப்ரேமில் இப்போ நார்மலாக இப்போது கால் இணைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ வாக் சைக்கிளுக்கு வாக்கிங் போசஸ் வேணும். ஸோ நான் இதை இப்படி வாக்கிங் போசஸ் வைக்கிறேன். ஸோ அது மாதிரி கால் கலர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிஃபரன்சியேஷன் வேணுக்கா என்ன செய்யணும்னா இதை பிரைட்னஸில் போயிட்டு இப்படி லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த வேரியேஷன் தெரியும். ஸோ காலு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி இருக்கும்போது இந்த கை இது இங்கே இருக்கும். ஸோ அந்த கையை நம்ம பார்க்கணுன்னா இப்படி ஹைட் பண்ணிக்கிட்டு சாரி இதை செலக்ட் பண்ணணும். இங்கிட்ட பாயிண்ட் தள்ளி இப்படி திரும்ப ஹைட் எடுத்துடணும். ஸோ இப்போ போசஸ் ரெடி. ஸோ இந்த போசஸுக்கு ஆப்போசிட் போசஸ் ஒரு 12 ஃப்ரேமில் போய்ட்டு ஒரு F6 பண்ணணும். F6. ஸோ இது எங்கே இருந்துச்சு, இது எங்கே இருந்துச்சு அப்படியே கால்குலேட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இவரை கொண்டு போயிட்டு அதே இடத்துல நம்ம அங்கே வச்சிடணும். இதே மாதிரி இவரை கொண்டு வந்து இந்த காலை கொண்டு வந்து அதே டிஸ்டன்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன வைக்காமல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அது ஆப்போசிட்டாக மாறும் அந்த கை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக போசஸ் மாறுற மாதிரி தெரியும். உங்களுக்கு இந்த ஃபீல் தெரியணும்னா அப்படியே லேயர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளாசிக்கல் டியூன் இது பண்ணிங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு வாக் மாதிரி வரும். ஸோ இந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை அப்படியே ஆல்ட்டு பிடிச்சி கொண்டு வந்து 25th ஃப்ரேமில் விடுங்க. விட்டுட்டு திரும்ப கிளாசிக்கல் டியூன் 24 வச்சா போதும். 25னா பார்த்தீங்கன்னா இது தேய்ச்சி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இல்லையா. ஸோ இது பேசிக்ஸ், ஒரு வாக் சைக்கிள் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் இதுதான். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம மாற்றணும்னா இது இன்பிட்வீனில் ஒரு F6 பண்ணோம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த லெஃப்ட் கால் இருக்கு இல்லையா, லெஃப்ட் கால் இப்படி வரும்போது ரைட் கால் மடங்கும். அப்போது என்ன பண்ணால் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே வரும்போது டியூ டூல் பண்ணி லைட்டாக அப்படி ஸ்கியூ பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி மடங்கும். ஓகே, அதே மாதிரி எந்த காலுக்கு நடுவில் ஒரு 18 போயிட்டு ஒரு F6 பண்ணிக்கோம். ஸோ நடக்கும்போது இப்போ இந்த கால் மடங்கும். அப்போது இதை செலக்ட் பண்ணி
ஸோ இப்படி பார்க்கும்போது அந்த காலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ இன்னொரு இதுக்கு மேலே ஒரு ஃபைன் டியூன் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 6 ஃப்ரேமில் வந்து லைட்டாக ஒரு கியூ ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கால் தவிர இருக்குது இல்லையா, அதை லைட்டாக ஏரோ மார்க்கில் 1 2 ஸ்டெப்பு தூக்கினீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த பக்கமும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கீழே கிரவுண்டில் டச்சாக இருக்குல்ல அந்த காலை தவிர எல்லாத்தையும் 1 2. ஏன் இதுன்னு சொன்னால், நம்மளோட வெயிட்டோட ஃபிசிக்ஸில் வந்து கிரவுண்டு கீழே இறக்கி ஏற்றுறது அதுதான் வந்து ஃபீல் பண்ணி காமிக்கும். இப்போ வாக் சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஹேண்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஃப்ளோ பண்ணால் பண்ணிக்கலாம். எனக்கு இதை வந்து இன்னும் அழகாக வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி இப்படி எது பண்ணாலும் இந்த ஃப்ரேமோட ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே வர மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா லூப்பிங் அப்போ தான் அது அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே உள்ளுக்குள்ளே போட்டு ஷேப்பில். இப்போது இந்த டிஷர்ட் வந்து எதாவது நீங்கள் பண்ணணும், இல்லை ஹேரை வந்து அனிமேட் பண்ணால் கூட பண்ணலாம். ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நடக்காது. ஏன்னா இது மூவி கிளிப்பாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணால் கிராஃபிக்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அனிமேட் ஆகும். ஸோ இப்படி பண்ண இந்த கேரக்டரை நான் இங்கேருந்து இது வரைக்கும் நடக்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 100 ஃப்ரேமில் ஒரு F5 பண்ணிவிட்டு இதை அப்படியே பேக்கில் நவுத்துங்க. ஃப்ரேமில் போயிட்டு ஒரு F6 பண்ணி இவரை கொஞ்சம் இப்படி அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். சும்மா ஒரே இடத்துல வாக் பண்ணுற ஒரு ஃபீல் கொண்டு வந்துடலாம். கிளாசிக்கல் டியூன் பண்ணோம்னா இப்போ நடந்து போவார். இதுக்கப்புறம் ஒரு F5 கொடுத்தீங்கன்னா ஒரே இடத்துல நடப்பார். இப்போ இது நடக்கும்போது இந்த ஷூ வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீலாக தெரியுது இல்லையா, அந்த ஃப்ளோவுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் இங்கே ஒரு F6 ஒன்று பண்ணிங்கன்னு சொன்னால் இதை கிரவுண்டு டச் பண்ண வச்சுருங்க. அதேமாதிரி இது வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு F6 பண்ணி கிரவுண்டு டச் பண்ண வச்சுருங்க. அப்போ நல்லாயிருக்கும். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கரெக்டாக கிரவுண்டோட வெயிட்டில் வந்து ஷூ வச்சு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாக் சைக்கிள் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.